மகாநதியில இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமானதுன்னு பார்க்கலாம். வெண்ணிலா வந்து ராகினிகிட்டயும் அவங்க பசுபதிகிட்டயும் சொல்லி திட்டிட்டு இருப்பாங்க. உங்களால தான் எல்லா பிரச்சனையும் ஆயிடுச்சு. விஜய் அப்பவே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டா இருக்கலாம்னு சொன்னா. நான் அத கேட்டுருக்கணும். இப்ப பார்த்தா அவன் எனக்கு மொத்த எதிரியாவே பார்த்துட்டு போறான். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் சொல்லுவாங்க. ஏய் சும்மா இரு. என்ன சும்மா எங்களே திட்டிட்டு இருக்கேன்னு சொல்லி பசுபதி ரொம்ப கோவமாயிருவாரு. அப்பதான் சொல்லுவாரு, எல்லா பிரச்சனையும் நீ தான் காரணம். நான் தெளிவா ஸ்கெட்ச் போட்டேன். என்னுடைய சம்மந்தியத்துக்கு ஒத்துக்கினாரு. கடைசி வீடியோ அவர் விஜய் பத்தி தான் தப்பா தான் பேசிட்டு இருந்தாரு. ஆனா நீ தான் இந்த காவேரி கூப்பிடான்னு சொல்லிட்டு போன எல்லா உண்மையும் அவன் வளரிட்டேன். அதை வீடியோ எடுத்து வச்சு அதனால தான் விஜய் இப்போ வெளியே வந்தான். எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லுவார். ஆமாம் நான் தான் காரணம். கோவில் அப்போவே நீங்கள் வந்து விஜய் மேலே தப்பாக புகார் சொல்லும்போது நான் உங்ககிட்ட கோஆப்ரேட்டே பண்ணியிருக்கக்கூடாது. அப்படி பண்ணியிருந்தனால இப்போ இவ்வளோ பிரச்சனை வந்து நிற்குது. அவன் அப்போவே ஃப்ரெண்டாக இருக்கான்னு சொல்லியிருக்கான். நான் அப்படியே ஃப்ரெண்டாகவே இருந்தான்னு சொல்லி நான் ஒத்துக்கணும் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி வெண்ணிலாம் பேசுவாங்க. ராகினி தான் வந்து திட்டிகிட்டு இருப்பாங்க. ஏய் சும்மா இரு, நீ பண்ணது தான் எல்லாமே தப்பு. உனக்காக போய் ஹெல்ப் பண்ண வந்தேன் பார்த்தியா, அதனால தான் இப்போ நாங்கள் எல்லாமே மாட்டின்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒன்றும் எனக்கு ஹெல்ப் பண்ண வரல. நீங்கள் விஜயை பழி வாங்கன்னு நினச்சிங்க, அதுக்கு என்ன எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. சும்மா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண வந்தேன்னு சொல்லி ரொம்ப பெருமை பீத்திக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் திட்டுவாங்க. ராகினி சொல்லுவாங்க, அவளுக்காக விஷம்லாம் குடிச்சேன். அதனால நான் எங்கள் அப்பா கிட்டே பேசினேன். பேசி உனக்கு வந்து சப்போர்ட் பண்ணேன். இப்போ பார்த்தா நீ எங்களே திட்டுறியா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருப்பாங்க.